ஊதாரி மகன் உவமை. இயேசு மக்களுக்கு போதிக்கும் பொழுது அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உவமைகளாக பேசினார். ஒரு நாள் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் பாவிகளை வரவேற்று உபசரிப்பதற்காக இயேசுவை கேலி செய்து கொண்டிருந்தனர். மன்னிக்க வேண்டிய தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு அவர்களுக்கு மறுமொழி அளித்தார். மேலும் இயேசு, ஒரு மனிதனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்களுள் இளையவன் சொத்தில் தனது பங்கை தரும்படி கேட்டு வாங்கி அனைத்தையும் வீண் கேளிக்கைகளில் செலவு செய்து பாழாக்கினான். ஒன்றும் இல்லாமல் போனபோது அவன் தன் தந்தையிடம் திரும்பி அவரது மன்னிப்பை பெற நினைத்தான். வீடு திரும்பியதும் அவன் தன் தந்தையிடம் தன்னை ஒரு வேலைக்காரனாக நடத்தும்படி வேண்டிக் கொண்டான். ஆனால் தந்தையோ தனது மகன் திரும்பி வந்ததற்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். இதனால் மூத்த மகனுக்கு கடும் சினம் உண்டாயிற்று. ஏனென்றால் தன் வாழ்நாள் முழுவதும் அவன் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உழைத்து வந்தும் ஒருபொழுதும் அவனுக்கு இத்தகைய சிறப்பு செய்யப்பட்டது இல்லை. வயதான தந்தை, மகனே, உன் தம்பி காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்து விட்டான். இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் என்று மூத்த மகனை சமாதானப்படுத்தினார்.